அனநியாசத்தில் பார்த்தீங்கன்னா 2014 ஹோண்டா சிட்டி டீசல் மேனுவல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 1:36 ஓடி இருக்குது. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டியை பாருங்கள், தெளிவாக இருக்கும். எந்த ஒரு ஆக்சிடென்ட் விஷயமே கிடையாது. ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். 2014 மாடல்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நீட்டாகவே வண்டியோட ஆர்சி ஓனர் அந்தளவுக்கு நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2014 எந்த ஒரு ஆக்சிடென்ட் விஷயமே கிடையாதுங்க. வண்டி அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும். 4 டயரும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து 80% இருக்குங்க. 4 டயருமே சேம் கண்டிஷனில் தான் இருக்குது. 80% இருக்கும். பாடி லைன்லேயே எதுலேயுமே ஒரு சின்ன கிராச்சஸோ எதுவுமே கிடையாது. டச்சப் கூட ஆகலை. ஒரிஜினாலிட்டியாக வண்டி அப்படியே இருக்குங்க. வண்டி 2014 டீசல் வண்டி. பொதுவாக பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி ஹோண்டா சீட்டில் பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கிலோமீட்டர் அசராமல் கிடைக்கும். வண்டியும் பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு அந்தளவுக்கு சொகுசாக இருக்குங்க. ஹோண்டா சிட்டியை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் வண்டினாலும் சரி, டீசல் வண்டினாலும் சரி, உங்களுக்கு ஓட்டுறதுக்கு அந்தளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுல்லாக அழகாகவே இருக்கும். பிக்கப்பும் சரி, நம்ம உட்காந்து போகிறதும் சரி, நம்மளுக்கு ஒரு கார் ஓட்டுற ஃபீல் எல்லாமே அந்த வண்டியில் வரும். அந்தளவுக்கு நீட்டாகவே இருக்கும். சஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா 4மே உங்களுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜும் எதுவுமே இல்லை. நீட்டாகவே இருக்குது. எந்த வேலையுமே கிடையாதுங்க. வண்டி அந்தளவுக்கு இருக்குங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான கார் எடுக்கணும், அதுவும் சடன் டைப்பில் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு வந்து ஒர்த்தாக இருக்கும். வண்டியும் உங்களுக்கு டீசலுக்கு 20 கிலோமீட்டர் கிடைக்குங்க. டீசல் வண்டியும் பெட்ரோல் வண்டியும் பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2014 உங்களுக்கு என்ன ரேட் இருக்குது, இப்போ என்ன ரேட்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. வண்டி இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் மாறும். அந்த வண்டிக்கு இருக்கிற மார்க்கெட்டு தகுந்த மாதிரி ரேட்டு எல்லாமே மாறும். உங்களுக்கு பெட்ரோல் வண்டியும் டீசல் வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. பிக்கப்பும் சரி, எல்லாமே சரி. கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 தான் கிடைக்கும். டீசல் வண்டி அப்படி கிடையாது. 20 கிலோமீட்டர் உங்களுக்கு அசராமல் கிடைக்கும். உங்களுக்கு அந்தளவுக்கு நீட்டாகவே இருக்கும். புது வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீசல் வண்டி வரது இல்லைங்க மார்க்கெட்டில். அதனால் அந்தளவுக்கு டீசல் வண்டி ஹோண்டா சிட்டி நிறைய பேர் விரும்புதாங்க. அந்தளவுக்கு வண்டியும் டிமாண்டாக தான் இருக்குது. அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எங்கேனாலும் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரலாங்க. வண்டி எங்கேனாலும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் லோன் அரேஞ்ச் பண்ணி தரலாம். TN 69 தூத்துக்குடி ஆர்டிஓ. தூத்துக்குடினாலே உங்களுக்கு உப்பு காற்று போட்டிருக்கோம் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஓடுறது எல்லாமே அவுட்டர் தான். வண்டி அந்தளவுக்கு நீட்டாகவே இருக்குது. வண்டி நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வீடியோலையுமே லைவாக தான் போட்டிருக்கேன். டயர் பாயிண்ட் பாருங்கள், சேம் இதே கண்டிஷன் தாங்க. 80% அப்படியே அசராமல் இருக்கும். ஃப்ரண்ட்டும் சரி, ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள் சேம் அதே கண்டிஷன் தான். பேக் எல்லாமே நல்லா பாருங்கள். டிக்கிலாம் பாருங்கள், நல்ல ஃபேஸ் இருக்கும். நல்ல பொருட்கள் லோடு எதுனாலும் ஏற்றிட்டு போய்க்கலாம். அந்தளவுக்கு நீட்டாகவே டிக்கியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இடமோ நல்ல ஃபேஸ் எல்லாமே இருக்கும். மற்றவங்க டொயோட்டா இட்டியாஸ் மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபேஸ் இருக்கும். டிக்கியும் பார்த்தீங்கன்னா எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே ஆகலைங்க. ஃபேனட்டை பாருங்கள், முன்னாடியும் திறந்து காட்டுறேன். எந்த எதுவுமே கிடையாது, டேமேஜ் எதுவுமே கிடையாது. இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா அப்ராமில் இருந்த எதுவுமே பிரிக்கலைங்க. இப்போ முன்னால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் மாறி இருக்குது. மற்றபடி எந்த ஒரு அடிபாடோ எதுவுமே கிடையாது. வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருங்க. வண்டியை எந்த வேலையுமே கிடையாது. அந்தளவுக்கு நீட்டாகவே இவ்வளோக்குள்ளே ஒரு ஹோண்டா சிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுமோ அந்தளவுக்கு நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் எல்லாமே பாருங்கள் நீட்டாகவே இருக்கும். ஒரு காரோடைய அழகே லுக்கே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட இன்டீரியர் தான். அந்தளவுக்கு நீட்டாகவே இருக்குது பாருங்கள். சீட் கவர் கூட எந்த டேமேஜ் எதுவுமே இல்லாமல் அந்தளவுக்கு குவாலிட்டியாக வண்டியை வச்சுருந்துருக்காங்க. இந்த வண்டியை பற்றி விலையை பற்றி பார்த்தீங்கன்னா எதுனாலும் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துன்னு கால் பண்ணுங்கள். வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 5,50,000 கேட்குறோம். நேரில் வாங்க, விலை அனுசரித்து கிடைக்கும். பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான். தேங்க்யூ.